ஹாய், இன்றைக்கி வந்து சுடு சுடு சூப்பராக ஒரு பச்சடி தான். ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம். டக்குன்னு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்டோம்னா ரெடியாக டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க எப்படின்னு செய்து பார்க்கலாம். ஒரு குக்கரில் நான் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு 4-5 கத்திரிக்காய், ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு 10 பச்சை மிளகாய் சின்னதாக இருக்கிறதால 10 போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு இப்போ போட்டுக்கோங்க. அதோடு நான் கொஞ்சம் துவரம்பருப்பு, கொஞ்சம் சிறுபருப்பை கழுவி இதில் போட்டுட்டேன். வேணும்னா நீங்கள் வெறும் சிறுபருப்பாக கூட போடலாம். நான் 2 மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி, இந்த கத்திரிக்காயெல்லாம் முழுகி கத்திரிக்காய் மேலே வர அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சு விசில் வச்சுக்கோங்க. ஒரு 5-6 விசில் வந்ததுக்கப்புறம் விசில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா கடைஞ்சிங்கன்னா அந்த கத்திரிக்காய் எல்லாமே சேர்ந்து கலந்து வந்துடும். பக்கத்தில் ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உடஞ்சது உளுந்து போட்டுக்கோங்க. ஒரு வளமிளகாவை நான் 3 பிச்சு போட்டிருக்கேன். கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து இதில் கொட்டிட்டு கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக புளி, ஏன்னா ரொம்ப புளிப்பாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக புளியை போட்டு கரைச்சி லைட்டாக ஊற்றுங்க. கொஞ்சம் தேவையான ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் சாப்பிட முடியாது. ஸோ தண்ணி ஊற்றிக்கிட்டேன். புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். ஒரே ஒரு கொதி மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு, இப்போ பாருங்கள், நான் இட்லி அதோட உளுந்த வடை, கொஞ்சமாக இட்லி மேலே நான் நல்லெண்ணெய், எப்போவுமே நாங்கள் இட்லிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம். ஸோ நல்லெண்ணெய் உடம்புக்கு குளிர்ச்சி தரும். அதனால நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பச்சடி பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. அதை மேலே அப்படியே ஊற்றி சும்மா சுட 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 சாப்பிடணும். இட்லியும் சூடாக இருந்து பச்சடியும் சூடாக இருந்தால் செம்ம வேறு லெவலில் இருக்கும். சுடுது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள், டக்குன்னு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு ஏற்றி இறக்கிடலாம். சூப்பரான ஒரு பச்சடி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.